மாண்புமிகு கழக தலைவர், தமிழக முதல்வர், இந்தியாவிற்கே வழிகாட்டியாக திகழும் பல மாநிலங்களுக்கு முன்னோடி முதல்வராக திகழும் நம்முடைய தளபதியின் ஆசை பெற்ற வேட்பாளர் திரு மலையரசன் அவர்களை ஆதரித்து உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குக்காக வருகை தந்திருக்கும் கழக உயர்நிலை செயல்திட்டக்குழு உறுப்பினரும் மாண்புமிகு அமைச்சர், நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர், மாவட்ட கழக செயலாளர் அருமையண்ணன் அவர்களே, சேலம் மத்திய மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினர் அருமையண்ணன் அவர்களே, சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமையண்ணன் அவர்களே, மற்றும் காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அருமையண்ணன் வைத்திய அவர்களே, மற்றும் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட அனைத்து தோழமை கட்சியின் நிர்வாகிகளை, இங்கே வருகை புரிந்துள்ள மாவட்ட, ஒன்றிய, பேரூர், கிளைக்கழக நிர்வாகிகளை, உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகளை, மகளிர் அணியை சார்ந்த சகோதரிகளை, கழகத்தின் அனைத்து சார்பணி நிர்வாகிகளை, உங்கள் எல்லோரையும் வருக வருக என வரவேற்று, மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இன்றைக்கு கீழே இருக்கிறவங்களா, அதாவது உங்களில் ஒருத்தரை தான் வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறாங்க. முதல்லாம் பெரிய ஆளுங்களுக்கு சீட்டு கொடுத்தாங்க. உழைப்பு உழைப்பு என்று உழைத்ததனால் இன்றைக்கு உங்கள் கீழே இருக்கிறவரை இன்றைக்கி மேலே கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. ஏன்னா அந்த கிட்டத்தட்ட 13 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கழகத்துக்காக உழைத்த அந்த நிர்வாகிகளுக்கு கீழ்மட்டத்தில் இருக்க சாதாரண ஒரு பேரூர் செயலாளரை இன்றைக்கு வேட்பாளராக நிறுத்தி இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினராக ஆக்கப்போகிறார்கள். இதை எதற்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், மாண்புமிகு தலைவர் தளபதி அவர்களுக்கும் கழகத்திற்கும் யார் விசுவாசமாக உழைக்கிறார்களோ அவர்கள் உழைப்பு வீணாகாது. அதற்காக தான் இன்றைக்கு மாண்புமிகு முதல்வர் இப்படி அறிவித்திருக்கிறார்கள். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவித்த அவர் தேர்தல் அறிக்கையில் சொன்ன அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றினார். பஸ் விலையில்லா பேருந்து பயணமாக இருந்தாலும் சரி, மகளிர் உரிமை தொகையாக இருந்தாலும் சரி, காலை உணவு திட்டமாக இருந்தாலும் சரி, நகைக்கடன், மகளிர் சுய உதவிக்குழு கடன், அதே போல் விவசாய கடன் அனைத்தையும் நிறைவேற்றி வந்தார். இதுக்கு முன்னாடி ஒரு முதல்வர் இருந்தார். என்ன சொன்னார்? எல்லா பெண்களுக்கும் ஸ்கூட்டர் தரேன்னாரு. நம்ம அயோத்தியாப்பட்டினம் ஒன்றியத்தில் யாருக்காவது ஒருத்தருக்காவது ஸ்கூட்டர் கொடுத்தாரா? ஆடு தரேன், மாடு தரேன்னு தேர்தல் அறிக்கையில், கோழி தரேன்னெல்லாம் தேர்தல் அறிக்கையில் விட்டாங்க. யாருக்காவது ஒன்றாச்சு செஞ்சாங்களா? அதே போல் மகளிர் அனைவருக்கும் ஸ்மார்ட் ஃபோன் வழங்கும் என்று சொன்னார்கள். யாருக்காவது கொடுத்தாங்களா? அதே போல் டெல்லியில் இருக்கிறவர் பண மதிப்பீடுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு 5 லட்சம் அக்கௌண்ட்டில் போடுறேன்னாரு. போட்டு நம்ம பணத்தையும் பிடிங்கிட்டு போயிட்டார். அவருடைய எக்கனாமிக் பாலிசின்னா எப்படின்னா, பணக்காரங்கிட்ட ஏழைகிட்ட ஜிஎஸ்டி வரி வசூல் பண்ணி பணக்காரனுக்கு தள்ளுபடி பண்ணி அது பங்கு போடுறது தான் அவருடைய வேலை. இன்றைக்கு ஒரு கூட்டணி தெரிஞ்ச கூட்டணி, இன்னொரு கூட்டணி எடப்பாடியும் மோடியும் தேர்தலுக்கு பின்னாடி ஒன்று சேர்ந்துக்குவாங்க. எனவே நீங்கள் எதிர்வர இருக்கிற பாராளுமன்ற தேர்தலில், போன ட்ரிப்பு நம்ம அயோத்தியாப்பட்டினம் ஒன்றியத்தில் எல்லாம் ஒரு டோக்கனை கொடுத்தாங்க. அந்த டோக்கன் வாங்கிட்டு ஓட்டு பட்டுப்புடவை தரேன், நகை தரேன், இன்னும் பரிசு பொருள்லாம் தரேன்னு சொல்லிட்டு அந்த டோக்கனால் நம்பி எல்லோரும் வாக்களித்தாங்க. டோக்கனுக்கு அதே மாதிரி, ஏன்னா அவர்கள் அந்த பித்தலாட்டம் பண்ணி ஏதாவது மக்களை ஏமாற்றி திசை திருப்பியே ஓட்டு வாங்கி தான் இந்த மோடியாக இருந்தாலும் சரி, அல்லது எதிரணியில் இருப்பவர்களும் அப்படி தான் இன்றைக்கு நடத்த கொண்டு இருக்கிறார்கள். எனவே இந்த பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் எல்லாம் கண்ணும் கருத்துமாக உழைத்து, நம்முடைய கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நம்ம ஒரே ஒன்றியத்தில் 49,700 ஓட்டு, ஒருங்கிணைந்த ஒன்றியத்தில் 300 ஓட்டு தான் கம்மி, 50,000 ஓட்டுக்கு. இந்த பாராளுமன்ற தேர்தலில் அதை விட கூடுதலான வாக்கு நீங்கள் எல்லாம் கடுமையாக உழைத்து ஒன்றியத்துக்கும் மாவட்டத்துக்கும் தலைமைக்கும் பேர் சேர்த்து கொடுக்கும்படி நல்ல வாக்கு, அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தை நாம் பெற்றுத்தர நீங்கள் எல்லாம் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.